ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிண்டி கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயர் தாங்க. இந்த கத்திப்பாறை பிரிட்ஜுக்கு கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போனதுமே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் இருந்தது. ஸோ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். பைக் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு 10 ருபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி அடிஷ்னல் ஹவர்ஸ்க்கு 15 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு கடைகள்லாம் இருந்தது. கேஎஃப்சி, ஸ்டார்பக்ஸ், பின்ன ஜூனியர் குப்பனா அதே மாதிரி கடைகள்லாம் இருந்தது. ஸோ அதை தாண்டி ரோடை க்ராஸ் பண்ணி போனோம்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் ஒரு ஈவினிங் போல் போயிருந்தோம். ஸோ நல்லா க்ரௌட் இருந்தது. நிறைய கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் காஃபி குடிக்கலான்ட்டு போனோம். பட் பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்ததா, சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். போனால் ரயான் பாப்கார்ன் வேணும் அப்படின்ட்டு இருந்தான். ஸோ டேரெக்டாக லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு சீசனிங் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பிவிஆர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்னு எப்படின்னு 250, 300 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். எங்கே ஜஸ்ட் நமக்கு 60K ஸ்மால் பாப்கார்ன் கிடைக்கும். இந்த பார்க்கோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் மெட்ரோவும் இருக்கா. ஸோ ட்ரெயின் போகிறதையும் பார்த்துட்டு ஈவினிங் டைம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு 24 ஹவர்ஸுமே ஓப்பனில் இருக்கும். ஸோ நைட் அவுட் போகிறவங்க இங்கே போய் சில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாகவே இருக்கும். ஸோ மக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நைட் அவுட் போகணும், வெளியே போய் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. ரொம்பவே சில் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே திரும்பி வந்தோம். இங்கே காஃபி ஹவுஸில் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு காஃபியும் ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் பஜார் போட்டு இருந்தாங்க, ஆர்ட் பஜார். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். இந்த ஆர்ட் பஜாரில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு நிறையா டாய்ஸ்லாம் போட்டிருந்தாங்க உட்டனில். அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பின்ன ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹோம் கேஜெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்லாம் இருந்தது. ஹேண்ட் கிராஃப்ட்னு நினைக்கிறேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேம் ஜோன் இருந்துச்சு. அங்கே பசங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கு ஊஞ்சல் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம ப்ளே பண்ணி விளையாடுற அப்படியே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயும் இந்த டாய் ட்ரெயின், பின்ன இந்த ஜீப்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மால் உள்ளக்க செட் பண்ணி வச்சுக்கிறப்பல எல்லா கேம்ஸும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்க விளையாடுறாப்புலேயே நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது. இந்த விஆர் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் ஒரே டைம்லேயே இருந்து விளையாடுறாப்பெல்லாம் இருந்தது. ஸோ ஒரு ஈவினிங் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இங்கே போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வர்றதுக்கு சூப்பரான பிளேஸாக இருக்கும். அங்கேயே கேம்ஸ்லாம் விளையாடிட்டு பின்ன ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு சூப்பரான பிளேஸாக இருக்கும். இந்த கேம் ஜோன் உள்ளேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஸ்பேஸ் போச்சு. அதில் குட்டீஸ் மட்டும் விளையாடுறாப்புல இருந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு மேலே தான் உள்ளக்க அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். அந்த கேம் ஜோன்லேருந்து வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏரியா இருந்தது. இங்கேயுமே நிறைய ஊஞ்சல்லாம் போட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ரயான் கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தான். சரின்ட்டு அப்படி கிளம்புறதுக்கு இருந்தோம். பார்த்தோன்னா எல்லாருமே ஜோன் 3க்கு போயிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தோன்னா அங்கே எக்ஸிபிஷன் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அங்கே என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத் ஐட்டம்ஸ் தான் போட்டிருந்தாங்க. சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஹேண்ட் எம்ப்ராய்டர்டு, ஹேண்ட் பெயிண்டட் சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியலை, பிகாஸ் நிறைய கூட்டம் இருந்தது. இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இருந்தது.
அப்புறம் இந்த உட்டன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் இந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லாமே அந்த காலத்து ஐட்டம்ஸ் மாதிரி இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாலிஷ் பண்ணால் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது. எல்லாமே பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு நாங்களும் அப்படியே அந்த ஈவினிங்கை என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சபை